பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, முதல் சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. இது மக்காவில் இறங்கிய சூறாக்களில் ஒரு சூறாவாக இருக்கிறது. இதுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுல பார்க்கலாம். இப்போ இந்த சூறாவை பற்றி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிஸ்ஃபு பாதி எனக்காக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான், மீதி பாதி என்னுடைய அடியானுக்காக இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. அநேகமாக அனைத்து முஸ்லிம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மரணம் இருக்கக்கூடிய சூறாக்களில் ஒரு முக்கியமான சூறா, எல்லா தொழுகையிலும் தொழ வேண்டிய சூறா, ஓத வேண்டிய சூறா, அது சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருக்கிறது. அல்ஹம் சூறாவாக இருக்குது. தற்செயலாக நான் நினைக்கின்றேன், அதுல எந்த குன்னாவும் கிடையாது. மத் இருக்குது, ஹுருஃபே ஹல்கி இருக்கலாம், ஆனால் உன்னாவே கிடையாது. இஸ்ஹார் இருக்கிறது தவிர உன்னா இல்ல, மத் இருக்குது. சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறினால் அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய அடியான் ஹம்து செய்தான், என்னை ஒரு விதமாக புகழ்ந்தான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அற்புதமான அர்த்தமுடைய ஒரு வசனமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தை எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது என்பதை அல்லாஹு தஆலா இதற்குள்ளே வைத்திருக்கின்றான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாராக இருக்கின்றான்? அகிலத்தார்களுக்கு ரப்பாக இருக்கின்றான். எனவே அவன்தான் புகழுக்குரியவன். ஏகத்துவத்துடைய அடிப்படை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற ஒரு சுருக்கமான அழகான ஆயத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அடுத்த ஆயத்து பார்த்தீங்கன்னா அர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஆயத்தை அடியான் ஓதும் போது ரப்பு அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய அடியான் எனக்கு தாரீஃப் செய்தான், சனா செய்தான் என்பதாக கூறுகின்றான். தாரீஃப் என்று சொன்னால் புகழ்தான், சனா அளவு கடந்து புகழ்தான், அப்படி அல்லாஹ் கூறுகின்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, படைத்த ரப்பு இந்த ஓதுகின்றவனை பார்த்து கூறும் பொழுது எப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பு இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பாருங்க, அர் ரஹ்மான் ரஹீம் அர்த்தம் தெரியும், கருணையாளன், கிருபையாளன். அர் ரஹ்மான் என்றால் உலகத்தில் எல்லோருக்கும் கருணை செய்யக்கூடியவன் சுருக்கமாக. ரஹீம் என்றால் ஆகிரத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் கருணை செய்யக்கூடியவன். இரண்டாவது அர் ரஹ்மான் என்றால் இது அல்லாஹ்வுக்கே பொருந்தக்கூடிய ஒரு தன்மையான ஒரு பெயராக இருக்கிறது. ரஹீம் என்பது மற்றவர்களுக்கும் வரும். குறிப்பாக பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்ற ஒரு ஆயத்துல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ரഊஃபுர் ரஹீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். எனவே ரஹீமாக ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொல்றான் அல்லாஹ். ஆனா ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. எனவே ஆகிரத்து விஷயத்துல அல்லாஹ் ரஹீம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் உதவுவான். ரஹ்மான் உலகத்தில் எல்லாத்துக்கும், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இந்து சகோதரர்கள், முஸ்லிம்கள், எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் உதவுவான், எல்லா படைப்பினங்களுக்கும் உதவுவான் என்பதாக ரஹ்மான் குறிக்கிறது. எனவேதான் நம்மை விட அவர்கள் உலக ரீதியாக உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக தெளிவாக பார்க்க முடியும், உணர முடியும். அதுக்கு பிறகுள்ள ஆயத் மாலிகி யௌமித்தீன். இந்த ஆயத்தை அடியான் ஓதும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், மாலிகி யௌமித்தீன், என்னுடைய அடியான் என்னுடைய புசர்கி, என்னுடைய அஸ்மத், என்னுடைய உயர்வை கூறுகின்றான். மாலிக் இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதற்கு பிறகுள்ள ஆயத் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இந்த ஆயத்தை அடியான் ஒரு முஸ்லிம் ஓதும் பொழுது இந்த ஆயத் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் முஷ்தரக்காக இருக்கிறது.
பாதி பாதி எனக்கு சம்பந்தப்பட்டதும் இருக்கிறது, என்னுடைய அடியானுக்கு சம்பந்தப்பட்டதும் இருக்கிறது. ஈயாக்க நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்ற அர்த்தமுள்ள வசனம். இதில் அல்லாஹ் இதை கேட்டு சொல்றான், நானும் அதுல பங்குதாரராக இருக்கின்றேன், என்னுடைய அடியானும் பங்குதாரராக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா பெருமையாக கூறுகின்றான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இந்த ஆயத்திற்கு பார்த்தீங்களா, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இதை விட அழகிய துவா எனக்கு தெரிஞ்சு இல்லை என்று சொன்னால் மிகை அல்ல. சூரத்துல் ஃபாத்திஹா முழுக்க துவாவாக இருக்கிறது. இஹ்தினா, எனக்கு காட்டியா அல்லாஹ், எங்களுக்கு காட்டியா அல்லாஹ், ஸிராத்தல் முஸ்தகீம மௌசூஃப் சிஃபத், ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதை, அழகான பாதை, நேரான வழி, அழகான வழி. அதை தவிர வேறு வழியெல்லாம் சரியில்லாததாக இருக்கும். இந்த வழி மட்டும்தான் சீராக இருக்கும், செம்மையாக இருக்கும், நேராக இருக்கும். ரப்பை பார்க்கக்கூடிய வழி, அல்லாஹ்விடத்தில் அழைத்து செல்லக்கூடிய வழி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்அம்த அலைஹிம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் மீது கிருபை செய்தாயோ அப்படிப்பட்டவர்களுடைய வழி எங்களுக்கு காட்டுன்றான். யார் மீது என்று சொன்னால் பொதுவாக சொல்றேன், நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், உலவா பெருமக்கள், தாயிகள், ஹுஜ்ஜாஜ்கள், உம்மார்கள், இறைநேசர்கள், அல்லாஹ்வுக்காக எல்லாம் தியாகம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் தப்சீர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றானா, இந்த விஷயத்துக்கு தப்சீர்ல 4 விதமான மக்கள் அல்லாஹ் சொல்றான். ஆயத்து பாருங்க, மை யுதிஇல்லாஹ வர் ரசூல, எவர் ஒருவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்வார்களோ அப்படிப்பட்டவர்கள், ஃபௌலாயிக, அவர்கள் அனைவருமே, மஅல்லதீன, அவர்களுடன் இருப்பார்கள், அன்அமல்லாஹு அலைஹிம், எவர்கள் மீது அல்லாஹு தஆலா தன்னுடைய வெகுமதியை வழங்கினானோ. யார் யாருன்னு கேட்டா, மினன் நபியீன், 1 நபிமார்கள், மினன் நபியீன் வஷ்ஷுஹதா, மினன் நபியீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். இப்படி அல்லாஹு தஆலா சொல்லிக்கிட்டே இருப்பான். 4 பேரை சொல்வான் இந்த ஆயத்துல. அதாவது மை யுதிஇல்லாஹ வ ரசூல ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸாலிஹீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். 4 விதமான கூட்டத்துல எல்லா முஸ்லிம்களும் இன்ஷா அல்லாஹ் வந்துருவாங்க. 4 விதமான நபிமார்கள், ரசூல்மார்கள், நபியீன்ல வந்துருவாங்க. சித்திகீன், உண்மையாளர்கள். உலகத்துல உண்மை பேசுற முஸ்லிமை தவிர யாரு பேச முடியும்? யார் பேசுவாங்க? ஆனால் பேசாதவங்களும் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க உண்மையான முஸ்லிம் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷஹீதுமார்கள், அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள். வஸ்ஸாலிஹீன், நல்லவர்கள். நான் அதுதான் முதல்ல ஷார்ட்டா சொல்லிட்டேன். இதற்கு பிறகு பெரியோர்களே சோதர்களே 2 ஆயத், அந்த ஆயத் நமக்கு வேணாம் சொன்னா அந்த மாதிரி நபர்களாக நமக்கு வாழவே கூடாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கைரில் மஹ்தூபி அலைஹிம் 1, வலதாலீன் 2. கைரில் மஹ்தூபி அலைஹிம் யார்? யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். வலதாலீன் யாரு? நசாராக்கள், கிறிஸ்தவர்களை பற்றி சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டத்துல நம்ம சேரக்கூடாது, சேரவும் மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மள இந்த கூட்டத்தை விட்டு பாதுகாத்து உண்மையான நபிமார்கள், ரசூல்மார்களுடன் கியாமத்துல ஒன்று சேர்ப்பானாக. அவங்களோட இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்துருவானாக. ஆமீன். இப்ப கைரில் மக்தூபி அலைஹிம் அப்படின்னு சொல்லும் பொழுது, மக்தூப் அலைஹிம் யார் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டானதோ, கைர் அவங்களுடைய வழி வேண்டாம், அவங்களுடைய பாதை வேண்டாம், அவங்களுடைய போக்கு வேண்டாம், அவங்களுடைய அமல்கள் வேண்டாம், அவங்களுடைய செயல்கள் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். கைரில் மக்தூபி அலைஹிம் யாருன்னு கேட்டா, குர்ஆன்ல நான் மேல சொன்ன ஆயத்து பாருங்க, மை யுதிஇல்லாஹ வ ரசூல ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இந்த ஆயத் வந்து பக்ரால
69வது வசனத்துல இருக்குது. இப்போ கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின்ல கைரில் மக்தூபி அலைஹிம்க்கு தஃசீரை பார்க்கும் பொழுது ஸுரிபத் அலைஹிமு ஸில்லத்து வல் மஸ்கனத்து வபாஉ பிகஸபி மினல்லாஹ். இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? ஸுரிபத் அலைஹிமு ஸில்லத்து, ஸுரிபத் யாரை பிடித்து கொண்டதோ, யார் மீது வந்து விட்டதோ, இறுகிவிட்டதோ, ஸில்லத், ஸில்லத் என்று சொன்னால் மரியாதை இல்லாத நிலைமை, இழிவு, யார் மீது இழிவு பற்றி பிடித்துக் கொண்டதோ, வல் மஸ்கனத்து ஏழ்மை பற்றி பிடித்துக் கொண்டதோ அவங்களுடைய வழி வேண்டாம். அது மட்டுமல்ல, வபாஉ பிகஸபின், அவர்கள் யார் என்று சொன்னால் மினல்லாஹ், வபாஉ பிகஸபின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்தோடு திரும்பியவர்கள். யாரு? யூதர்கள். அவர்கள் யார்? யூதர்கள். வபாஉ பிகஸபின் மினல்லாஹி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இது சூரத்துல் பக்கராவுடைய 61வது வசனத்துல அல்லாஹ் இருக்குது. இவங்க தான் கைரில் மக்தூபி அலைஹிம், இவங்க வேணாம். இன்னொரு இடத்துலயும் சொல்றான், ஃபபாஉ பிகஸபின் அலா கஸப், ஃபபாஉ அந்த யூதர்கள் எல்லாம் திரும்பினார்கள், பிகஸபின் அலா கஸப் அல்லாஹ்வுடைய கோபத்தின் மீது அல்லாஹ்வுடைய கோபத்துடன். இது சூரத்துல் பக்கரா 90வது வசனத்துல இருக்குது, ஆயத்துல இருக்குது. இந்த மாதிரி கூட்டம் வேணாம். இன்னொரு இடத்துலயும் சொல்றான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவுடைய 60வது வசனத்துல என்ன சொல்றான்னா, வகஸப அலைஹி, அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்பட்டான், வஜஅல இன்னும் அல்லாஹ் ஆக்கினான், மின்ஹும் அவர்களிலிருந்து சிலரை, அல் கிரதத்த குரங்காக, வல் ஹனாசீர பன்றிகளாக மாற்றிவிட்டான். நான் சொல்லல, அவர்கள் செய்த தீங்கின் காரணமாக, அவர்கள் செய்த தவறின் காரணமாக, பிழையின் காரணமாக, குறை குற்றத்தின் காரணமாக, குஃப்ரின் காரணமாக, ஷிர்கின் காரணமாக, அல்லாஹ்வுக்கு எதிராக நடந்ததின் காரணமாக, நன்றி கட்ட தன்மையில் இருந்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வஜஅல மின்ஹுல் கிரதத வல் ஹனாசீர், அவர்களில் சிலரை அல்லாஹ் தஆலா பன்றிகளாக குரங்குகளாக மாற்றிவிட்டான். அவர்கள் தாகூத்தை விரும்பக்கூடியவர்களாக வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். தாகூத் யாரு? எது எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் தாகூத்தாக இருக்கிறது. சுருக்கமாக, உலாயிக ஷர்ரும் மக்கானா, இவர்கள் தான் தீய இடத்துல இருக்கிறாங்க. நேரான வழியிலிருந்து வழி தவறியவர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள் யூதர்கள். அதே மாதிரி கடைசி வார்த்தை வலத்தாலின் என்று அல்லாஹ் முடிக்கிறான். தாலின் வழி கெட்டவர்களுடைய பாதை எங்களுக்கு வேணாயா அல்லாஹ் என்று துவா. இது யாரு? நசாராக்கள். இவங்களை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மாயிதாவுடைய 77வது வசனத்துல சொல்றான், லா தத்தபிஉ அஹ்வாஅ கௌமின், சில கூட்டத்தாருடைய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னைக்கு பர்த்டே அந்த கூட்டத்துடைய விருப்பம் தான், சொல்லிக்கிட்டே போகலாம். பஃபே சிஸ்டம், நிக்காலா, நிறைய அனாச்சாரங்கள், நியூ இயர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய சொல்லலாம். லா தத்தபிஉ அஹ்வாஅ கௌமின், ஒரு கூட்டத்துடைய விருப்பத்தை, அவருடைய ஆசையை, லா தத்தபிஉ நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏன்னா கது ஸல்லூ மின் கப்லு, முதல்ல அவங்க வழி கெட்டுட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, வஅஸல்லூ கஸீரா, நிறைய பேர் வழி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வஅஸல்லூ கஸீரா அப்படின்னு நல்லா சொல்றான். அதே மாதிரி வஸல்லூ அன் ஸவாஇ ஸபீல் என்று சொல்றான். நேரான பாதையிலிருந்து அவங்களும் வழி தவறிட்டாங்க, நிறைய பேரை வழி கெடுத்துட்டாங்க, அவங்க ஏற்கனவே வழி கெட்டவர்களா ஆயிட்டாங்க. அவங்களுடைய ஆசையின்படி நடக்காதீர்கள். இன்று முழு உலகம், அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பின்பற்றக்கூடிய எத்தனை அப்பாவி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க தெரியுமா? இவங்க பேச்ச கேட்காதீங்க, இவங்களை பின்பற்றாதீங்க, அல்லாஹ்வுக்கு மட்டும் ரசூலுக்கு மட்டும்
கட்டுப்பட்டு நடங்க. நல்லா தெளிவா இந்த வசனத்துல சூரத்துல் ஃபாத்திஹால சுருக்கமா இவ்வளவு விஷயங்களை சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆயத் மேல சொல்லப்பட்ட ஆயத் மாயிதாவுடைய 77வது ஆயத்தா இருக்குது. ஹஜ்ரத் அதீ பின் ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மக்ஸூபு அலைஹிம் என்பது அல் யஹூத் என்று சொன்னாங்க. மக்ஸூப் அலைஹிம் யாரு? யூதர்கள். அதே மாதிரி ضالين யார் என்று சொன்னால் நசாராக்கள். நசாராக்கள் ஜுல்லாலுன் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹா மாதிரி ஒரு துஆவை எனக்கு தெரிஞ்சில்ல, எல்லா உலமாக்களும் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூறாவை எந்த கிதாப்லயும் கிடையாது. தௌராத்ல கிடையாது, இஞ்சில்ல கிடையாது, ஜபூர்ல கிடையாது, இதுக்கு முன்னாடி அல்லாஹ் வழங்கிய இறக்கிய எந்த ஏடுகள்லயும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூறா இந்த குர்ஆன் ஷரீஃபிலேயே இந்த மாதிரி ஒரு சூறாவா அல்லாஹ் இறக்கல. அதனாலதான் அல்லாஹ் தஆலா எல்லா தொழுகையிலும் எல்லா ரக்காத்லயும் ஓத சொல்றான். அவ்வளவு சிறப்புகள் இருக்குது, அவ்வளவு சிறப்புகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு சிறப்புகள் என்று சொன்னால், அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கூட்டத்தோட போறாங்க. அந்த ஊர்வாசிகள் அவங்களுக்கு தங்க இடம் கொடுக்கல, முன்ன உணவு கொடுக்கல. சரி, அங்க திடீரென்று ஒரு செய்தி கிடைக்கிறது, அந்த ஊர்வாசிகளுடைய தலைவருக்கு பாம்பு கொற்றி விட்டது என்பதாக சொல்லப்படுது. உடனே மக்கள் எல்லாம் முறையிடுறாங்க, நீங்க ஏதாவது செய்யுங்கள, ஓதி பாருங்களேன், ஏதாவது குணப்படுத்த முடியுமா சொல்லுங்களேன்னு சொல்லும் பொழுது அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்க இடமும் உண்ண உணவும் கொடுக்காததன் காரணமாக 30 ஆடுகள் குடிப்பீங்களான்னு கேட்கிறாங்க. அதுக்கு பிறகு ஓதி விடுறாங்க. அந்த பாம்புடைய விஷம் முறிக்கப்படுது, அவர் குணமடைகிறார். ஆனால் 30 ஆடு நம்ம இப்படி கேட்டிருப்போமே, ஜாயிஸா இல்லையா ஹலாலா தெரியாத நிலையில் அது ஒண்ணுமே பண்ணாம ரசூல்லாட்ட வர்றாங்க, இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப ரசூல்லா கேட்கறாங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லும் பொழுது அல்ஹம் சூரா ஓதி நான் ஓதி விட்டேன்னு சொன்னாங்க. ரசூல்லா சொல்றாங்க, எனக்கும் இதுல ஒரு பங்கு கொடுங்க, இது ஹலால் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரிலும் இருக்குது, முஸ்லிம்லயும் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஃபதிலத்துக்கள், ஒன்று இல்லை இரண்டு இல்ல, பல ஃபதிலத்துக்கள் இருக்கின்றன. அல்ஹம் சூராவே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அல்ஹம் சூரா வழங்கி நாம் எல்லா தொழுகையிலும் தொழுகை இல்லா நேரத்திலும் ஓதி அல்லாஹ்விட்ட கேட்போம் என்று சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.